AWS Certified Cloud Practitioner CLF C02. AWS Certified Cloud Practitioner அப்படிங்கிற இந்த கோர்ஸை நாங்கள் தமிழில் 100 வீடியோவில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக இந்த வீடியோஸ் எல்லாமே 32 hours ரன் ஆகும். என்னெல்லாம் சப்ஜெக்ட் கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை யூஸ் பண்ணுறதுனால இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் விர்ச்சுவலைசேஷன் யூஸ் பண்ணுறாங்க. விர்ச்சுவலைசேஷனை பற்றியும் பேசிக் பார்க்குறோம். அடுத்தது க்ளவுடில் டிப்ளாய்மெண்ட் மாடல் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதும், க்ளவுடில் நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். நம்ம AWSல ப்ராக்டிகல் பண்ணணும்னா ஃப்ரீ அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி 12 மாதத்துக்கு நம்ம ப்ராக்டிகல் செய்ய முடியும். இந்த ஃப்ரீ அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது AWSல இருக்கக்கூடிய குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி 2 வீடியோ பார்க்குறோம். AWSல நம்ம ஒர்க் பண்ணும்போது முதல்ல ஒரு பட்ஜெட்டை க்ரியேட் பண்ணிடணும். காரணம், ஒர்க் பண்ணும்போது நமக்கு பில் அதிகமாக வரக்கூடாது. அதுக்கு பட்ஜெட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். IAM யூசர் குரூப்னா என்ன, யூசருக்கு பர்மிஷன் தரதுக்கு ஆத்தரைசேஷன் பாலிசியை நம்ம யூஸ் பண்ணுவோம். பாலிசியை பற்றி 2 வீடியோ பார்க்குறோம். நம்முடைய AWS அக்கௌண்ட்டை செக்யூர் பண்ணுறதுக்கு மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை கான்ஃபிகர் பண்ணணும். அது எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். AWSல அக்சஸ் கீ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கீயை யூஸ் பண்ணி தான் நம்ம CLI SDKல ஒர்க் பண்ணுவோம். அக்சஸ் கீயை பற்றி பார்க்குறோம். IAM ரோல்ஸில் 2 வீடியோ பார்க்குறோம். அடுத்தது க்ளவுட் ஷெல்லில் எந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ பார்க்குறோம். IAM செக்யூரிட்டினா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். AWSல விர்ச்சுவல் மிஷினை EC2 அப்படின்னு சொல்லுவாங்க. எலாஸ்டிக் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற இதை பற்றி நிறைய வீடியோ இருக்கும். காரணம், கம்பெனிக்கு தேவையான சர்வர் எல்லாமே நம்ம AWSல க்ரியேட் பண்ணுறோம்னா EC2வில் என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துடைய இமேஜ்னா என்ன, இமேஜ் எப்படி ஓனாக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம ரன் பண்ணக்கூடிய சர்வரில் செக்யூரிட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு செக்யூரிட்டி குரூப்பை கான்ஃபிகர் பண்ணுவோம். செக்யூரிட்டி குரூப்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். AWSல நம்ம க்ரியேட் பண்ணி ரன் பண்ணக்கூடிய ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விண்டோஸ் கம்ப்யூட்டர்லேருந்து SSH வழியாக உள்ளுக்குள்ளார எப்படி லாகின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி 2 வீடியோ பார்க்குறோம். EC2வில் விண்டோஸ் சர்வரை எப்படி லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்குறோம். ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ்னால் என்ன, நம்ம ரன் பண்ணக்கூடிய சர்வரில் ஹார்ட் டிஸ்கை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுவோம். அதை பற்றி பார்க்குறோம். வால்யூம் ஸ்னாப்ஷாட்னா என்ன, இமேஜ் பில்டர்னா என்ன, இன்ஸ்டன்ஸ் ஸ்டோரேஜ்னா என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்க்குறோம். எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறோம். இதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். EC2வில் IAMல EC2 ஸ்டோரேஜில் நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ பார்க்குறோம். அடுத்தது AWS லோட் பேலன்ஸரை எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். நம்ம AWSக்குள்ளே அப்ளிகேஷன்லாம் ரன் பண்ணுறோம்னா ஆட்டோ ஸ்கேலிங்கை கான்ஃபிகர் பண்ணோம். ஆட்டோ ஸ்கேலிங்னா என்ன, அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். அடுத்தது ஸ்கேலிங் பாலிசியை நம்ம க்ரியேட் பண்ணோம். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரேஜ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். S3 ஸ்டோரேஜ்னால் என்ன, பக்கெட்டு ஆப்ஜெக்ட்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, பக்கெட்டில் பர்மிஷன் பாலிசியெல்லாம் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, S3குள்ளே நிறையா ஸ்டோரேஜ் கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றியும், நம்ம உள்ளே சேவ் பண்ணக்கூடிய ஃபைலுக்கு லைஃப் சைக்கிள் வெர்ஷனிங் எல்லாம் கான்ஃபிகர் பண்ண முடியும். அதை பற்றி பார்க்குறோம். S3குள்ளே ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டை எந்த மாதிரி ஹோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். S3னுடைய ரெப்ளிகேஷனை பற்றி பார்க்குறோம். AWSக்கு உள்ளே இருக்கக்கூடிய டேட்டாபேஸ் சர்வீஸை பற்றி பார்க்குறோம். RDS டேட்டாபேஸை, RDS ரெப்ளிகேஷனை, DynamoDB டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, AWSல இன்னும் நிறையா டேட்டாபேஸ் சர்வீஸ் இருக்குது, அதை பற்றியெல்லாம் பார்க்குறோம். அடுத்தது டாக்கரை பற்றி பார்க்குறோம். டாக்கரை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஃபங்க்ஷனை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷனாக எப்படி ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். கிரியேட் லேம்டா ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இந்த வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ணிருக்கோம். லைட் செயல்னா என்ன, குபர்னெட்டிஸ் சர்வீஸ்னால் என்ன, க்ளவுட் ஃபார்மேஷன்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது பீன்ஸ்டாக்கை எப்படி க்ரியேட் பண்ணுறது, AWSல சிஸ்டம் மேனேஜர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை பற்றி பார்க்குறோம். இனிமேல் நம்ம நெட்வொர்க்கை பற்றி பார்க்க போகிறோம். IP அட்ரஸ், VPC, சப்நெட்டை பற்றியெல்லாம் நிறையா வீடியோஸ் இருக்கும். VPC எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி 2 வீடியோ பார்க்குறோம். நாம் க்ரியேட் பண்ணக்கூடிய VPCயில் அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்டு எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, ப்ரைவேட் பப்ளிக் IP அட்ரஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது பேஷ் அண்ட் ஹோஸ்ட் அப்படிங்கிற சாப்டரை பற்றி பார்க்குறோம். இந்த வீடியோவும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிருக்கோம். NAT கேட்வே, NAT இன்ஸ்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றியும், அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்க்குறோம். VPC பீரிங்னா என்ன, VPCனுடைய என் பாயிண்ட் கேட்வேனா என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்க்குறோம். ஆன் ப்ரிமிஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு சைட் டு சைட் VPN, கிளையண்ட் VPN, டைரக்ட் கனெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணலாம். இதை பற்றி பார்க்குறோம். அடுத்தது AWSல இருக்கக்கூடிய DNS சர்வீஸை பற்றி 2 வீடியோ பார்க்குறோம். இதில் ஒரு வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணிருக்கோம். அடுத்தது க்ளவுட் ஃப்ரண்ட்னா என்ன, அது எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்க்குறோம். S3உடைய குளோபல் ஆக்சிலேட்டர்னா என்ன, Q சர்வீஸ்னால் என்ன, நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ்னால் என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, மிஷின் லேர்னிங்கை பற்றி ஒரு வீடியோ பார்க்குறோம். ஆத்தென்டிகேஷன் சர்வீஸில் இன்னும் கொஞ்சம் சர்வீஸ் இருக்குது, அதை பற்றியும் பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே பார்த்த சர்வீஸ் இல்லாமல்
ஏடபிள்யூஎஸில் முக்கியமான சில சர்வீஸை பற்றி 2 வீடியோ பார்க்குறோம். ஏடபிள்யூஎஸில் பேக்கப்பு ரிகவரி பற்றி பார்க்குறோம். அடுத்தது செக்யூரிட்டியில் டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக் பற்றி பார்க்குறோம். அதே மாதிரி செக்யூரிட்டி ஃபயர்வாலு கேஎம்எஸை பற்றி ஒரு வீடியோ இருக்குது. செக்யூரிட்டி ரிலேட்டட் சாஃப்ட்வேர்ஸ் நிறையா இருக்குது. அதை பற்றி 2 வீடியோ பார்க்குறோம். க்ளவுட் மைக்ரேஷனை பற்றி ஒரு வீடியோ பார்க்குறோம். அடுத்தது பில்லிங் அண்ட் காஸ்டிங் பற்றி ஒரு 4 வீடியோ இருக்கும். இதுக்கப்புறம் நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏடபிள்யூஎஸ்க்குள்ளார எப்படி பிளான் பண்ணி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு 3 வீடியோ இருக்கும். க்ளவுட் அடாப்டேஷன் ஃப்ரேம் ஒர்க்குனா என்ன அப்படிங்கிறதும் ஏடபிள்யூஎஸ் ஈகோ சிஸ்டத்தை பற்றியும் பார்க்குறோம். கடைசியாக நம்ம மானிட்டரிங்கில் 2 வீடியோ பார்க்குறோம். ஏடபிள்யூஎஸ் க்ளவுட் ப்ராக்டிஷனர் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்டில் பேசிக்கிலேருந்து கவர் பண்ணிருப்போம். இதனுடைய அடுத்த வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட்னா சொல்யூஷன் ஆர்கிடெக்சர் அசோசியேட் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிற இதுக்கு வேல்யூ அதிகம். இந்த எக்ஸாம் நீங்கள் போகிறீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்டும் அதுக்குள்ளார கவர் ஆகும். ஆனால் நேரடியாக இந்த சப்ஜெக்டை படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். காரணம் இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு கோர்ஸு. அதனால் க்ளவுட் ப்ராக்டிஷனர் அப்படிங்கிற இந்த கோர்ஸை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இந்த எக்ஸாம் அப்படி இல்லைனா சிஸ்ஆப்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணால் போதும். இந்த 2 எக்ஸாமுடைய சர்டிஃபிகேட்டுக்கு வேல்யூ அதிகம். இந்த கோர்ஸை பற்றி ஏதாவது டீட்டெயில் வேணும்னா இந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.